எதுக்காக இதை போகிறேன்னா, இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள், ஸ்கூல் ஓனருங்க, இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குப்பையை எரிவிடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வணக்கம், நான் சுசீந்திரன் பேசுகிறேங்க. இதை பாருங்க, செட்டிச்சாவடியில் எரியிற குப்பையை பார்த்துட்டிங்களா? எந்த அளவுக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு ஊரே தெரியலையா? அதாவது செட்டிச்சாவடி குப்பைமேடு எந்த அளவுக்கு எரியுதுன்னு பாருங்கள். இது எதுக்காக இந்த பதிவு இப்போ போகிறேன்னு கேட்டுட்டிங்கன்னா, இங்கே யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக போடணும்ல, அதுக்கு தான். இதுதான் முன்னாள் சபாநாயகர் ஏடிஎம்கே அவர் வீடு. இது அந்த பெரிய வீடு இருக்குது இல்லைங்க, இது. அதுக்கு பக்கத்தில் அண்ணன் மு கார்த்தி அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ அவர் வீடு இருக்குது. அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பக்கத்தில், அதாவது அந்த செட்டிச்சாவடி குப்பமேட்டை தொடர்ந்து அந்த காற்று எந்த அளவுக்கு மாசுபடுதோ அந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அடிவாரத்தில் காது கேளாறு வாய் பேசாதவங்களுக்கு தனியாக ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. இது பாருங்கள், முதியோர் இல்லம், பக்கத்தில் முதியோர் இல்லம், வயசானவங்க ஆதரவற்றோர் இல்லை இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அன்பு இல்லம், அங்கேயும் ஆதரவற்ற குழந்தைங்கள்லாம் இருக்குது. அதாவது அரசாங்கத்துடைய இது இங்கே இருக்குது. அதுலேயே அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வாக்கிங் போகிறாங்களே காலையில் பிளேஸு, டோல்கேட்டு கீழே அந்த பகுதி அப்படியே பாருங்கள், இது செக் போஸ்ட்டு. ஆனால் அதே பாருங்கள் ஏற்காடு எப்படி இதுன்னு. இல்லைன்னா இவங்க என்னன்றவங்க பனிமூட்டைன்றவாங்க. எப்படி ஏற்காட்டில் பனிமூட்டை இல்லாமல் கீழே மட்டும் பனிமூட்டை வரும்? அதுக்காக சொல்கிறேன், அதுக்கு தான் ஏற்காட்டை காமிக்கிறேங்க பாருங்கள். அது பளிச்சுன்னு தெரியுது, ஆனால் கீழே அந்த காற்று, செட்டிச்சாவடி காற்று அப்படியே வருதா, வந்து அப்படியே செக் போஸ்ட் வழியாக இங்கே பாருங்கள். சேஷா ஸ்கூல் இது தெரியுதுங்களா, கோல்டன் கேட் ஸ்கூலு. அதாவது இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி தான் பாருங்கள். அந்த புகை செட்டிச்சாவடி தொடர்ந்து சேஷா ஸ்கூலு, கோல்டன் கேட் ஸ்கூலு, இதை பாருங்க. இங்கே விநாயகா மிஷன் இங்கே வந்து கம்மியாக தான் வருது. இதை பாருங்க, இந்த பக்கம் தெளிவாக தெரியுதா, விநாயகா மிஷன் பக்கம். ஏன்னா ஃபார்மா காலேஜ், மெடிக்கல் ஃபார்மா காலேஜ் இது அடிவாரத்தில் இந்த காலேஜ். இங்கே வந்து பாருங்கள் கம்மியாக இருக்குது, தெரியுதுங்களா, பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் அப்படியே பாருங்கள், அப்படியே கொண்டு வர பாருங்கள் கோல்டன் கேட்ஸ் பக்கம். இந்தா அப்படியே சேஷாஸ் ஸ்கூல். இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருந்தாங்களே, அது காணுமே. அந்த பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியுது, வேலிபிள் ட்ரெஸ் ஏதோ. இதை பாருங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சு தான் உங்ககிட்ட இந்த வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட் ஆனால் அந்த குப்பை இந்த குப்பை மூட்டத்தில் அந்த புகையில் அது மறைஞ்சே போச்சு. அவ்வளோ காற்று வந்து மாசுபடுது. அந்தாண்ட பாருங்க, இது வந்து நான் காமிக்கிறது இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது வழுக்குப்பறை முனியப்பன் கோயில் போகிற வழி. அங்கேயும் பாருங்க, எல்லாம் பெரிய விலை உயர்ந்த பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, அதையும் காணோம். எல்லாம் இந்த குப்பையோடைய காற்றில் எல்லாம் மூடிச்சு. ஆஹா, அடிவாரம் சரியான பிளேஸ், சூப்பர் பிளேஸ்ன்னு வருவாங்க. இங்கே பாருங்க, அப்பா. எதுக்காக இதை போகிறேன்னா, இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள், ஸ்கூல் ஓனருங்க, இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குப்பையை எரிவிடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன்.